Hey guys, நான் ஷிபின் ஃப்ரம் evilgeniuslaboratory.com. ஸோ இன்றைக்கி என்ன டீச் பண்ண போகிறோன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ. இந்த வீடியோ சீரிஸ் யாருக்குன்னா எந்த ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் அப்புறம் ப்ரோக்ராமிங் நாலேஜ் இல்லாதவங்க கூட இந்த வீடியோவை பார்த்து ஒரு பேசிக்கான ஆப் டெவலப் பண்ணலாம். இந்த சீரிஸ் கம்ப்ளீட்டாக பிகினர்ஸுக்கு தான். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வேணும்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர்க்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் டவுன்லோட் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ. ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டால் ஆன அப்புறம் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணுங்கள். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஸ்டார்ட் எ நியூ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ப்ராஜெக்ட் அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்புறமா கிரியேட் எ நியூ ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு இன்னொரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஆப்போட டெம்ப்ளேட்ஸ். ஸோ நம்மளுக்கு எந்த டெம்ப்ளேட் வேணும்னா பேசிக் ஆக்டிவிட்டி அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அதில் வந்து ப்ராஜெக்டை நேம் பண்ணுங்கள் பேசிக் ஆப். ஸோ இதெல்லாம் டிஃபால்ட்டாகவே விட்டுருங்க. உங்கள் ப்ராஜெக்டை எங்கே சேவ் பண்ணணுன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் வந்து ஜாவாவில் இருக்கும். நீங்கள் வந்து காட்லின் செலக்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் டிஃபால்ட்டாகவே விட்டுருங்க. அப்புறமா ஃபினிஷ் கொடுங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து உங்களோட இன்டர்நெட் ஸ்பீட் அப்புறமா உங்கள் சிஸ்டம் ஸ்பீட்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இது சிங்க் ஆகும். இது சிங்க் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக நம்மளோட சிங்க் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போது உங்களுக்கு இந்த எடிட்டர் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் தான் வந்து உங்களோட ஆப்பை வந்து கஸ்டமைஸ் பண்ண போகிறீங்க. நம்ம இந்த ஆப்பை டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சாஃப்ட்வேரோட ஓவர் வியூவை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த சாஃப்ட்வேரோட ஓவர்வியூவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆண்ட்ராய்டு ஆப் ஃபைல் சிஸ்டம். ஸோ நம்ம இப்போதைக்கு நம்ம மேலே பார்த்தீங்கன்னா மெயின் ஆக்டிவிட்டி கண்டென்ட் மெயின். ஸோ இந்த ரெண்டு ஃபைலை தான் வந்து நம்ம மாற்றி மாற்றி மேனிபுலேட் பண்ணி இந்த ஆப்பை கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டு ஃபைல் எங்கே இருக்கும் அப்படின்னா ஆப்ஸ், ரிசோர்ஸஸ், லேஅவுட்ஸ். ஸோ இங்கே லேஅவுட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி மெயின், கண்டென்ட் மெயின். ஸோ இந்த ரெண்டு ஃபைலும் இங்கே தான் இருக்குது. அப்புறம் இதுதான் பேட்லெட். ஸோ இந்த பேட்லெட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா காமனாக யூஸ் பண்ணுற டெக்ஸ்ட் வியூ, பட்டன்ஸ், இமேஜ் வியூ சொல்லிட்டு சில மாடியூல்ஸ்லாம் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு ஒரு மாடியூல் அப்படி வேணும்னா டெக்ஸ்ட்டில் போனால் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே பட்டன்ஸ் வேணும்னா பிளெயின் பட்டன்ஸ் இருக்குது, அப்புறம் செக் பாக்ஸ் இருக்குது, அப்புறம் ரேடியோ பட்டன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பட்டன்ஸ்லாம் வந்து இதில் அவைலபிளாக இருக்கும். இதுதான் வந்து எடிட்டர் விண்டோ. ஸோ இந்த எடிட்டர் விண்டோவில் தான் வந்து நம்ம ஆப்பை டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த எடிட்டர் விண்டோவில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து டிசைன், அப்புறமா டெக்ஸ்ட். ஸோ இந்த டிசைன்னா என்னென்னா இந்த ஆப்போட கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸை வந்து டிசைன் பண்ணுறது பேர் தான் வந்து டிசைன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது வந்து உங்ககிட்ட ஒரு ஃபேஸ்புக் ஆப் இருக்குது. ஸோ அந்த ஃபேஸ்புக் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து யூசர் நேம், பாஸ்வேர்ட், லாகின், ஸோ இந்த மாதிரி வருதுல்ல, இந்த லேஅவுட் பேர் தான் வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டெக்ஸ்ட். ஸோ இந்த டெக்ஸ்ட் எதுக்குன்னா இந்த ஆப்போட பேக் அண்ட் ப்ரோக்ராம். ஸோ அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து உள்ளே வந்து ஒரு டெக்ஸ்ட் வியூ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபேஸ்புக் ஆல்ரெடி சொன்னேன். அதில் யூசர் நேம், பாஸ்வேர்ட், லாகின்னு இருக்குல்ல. ஸோ இந்த நம்ம வந்து யூசர் நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் என்ட்ரு பண்ணிட்டு லாகின் பண்ணும்போது நம்ம ப்ரொஃபைல் போகுது. ஸோ இந்த மாதிரி சில சீக்வன்ஸ்லாம் வந்து ப்ரோக்ராம் பண்ணுறது தான் வந்து இந்த டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம திரும்பியும் டிசைன்குள்ளே போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ். ஸோ இந்த ஆட்ரிபியூட்ஸ்னால் என்ன? ஸோ இந்த பேட்லெட்டில் நிறைய மாடியூல்ஸ் இருக்குல்ல, பட்டன், டெக்ஸ்ட் வியூ. அதே மாதிரி நீங்கள் ஆப்குள்ளே கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் வியூ இருக்குது. ஸோ இந்த டெக்ஸ்ட் வியூ அதோட செட்டிங்ஸ் தான் வந்து ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து ஒரு டெக்ஸ்ட் வியூ இருக்குது. ஸோ அந்த டெக்ஸ்ட் வியூவை வந்து நீங்கள் ஆட்ரிபியூட்ஸ்குள்ளே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து கன்ஸ்ட்ரைன்ட் லைன் சொல்லுவாங்க. இந்த கன்ஸ்ட்ரைன்ட் லைன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய டிஸ்பிளே சைஸோட ஃபோன்ஸ்லாம் இருக்குது. இப்போது நான் யூஸ் பண்ணுறது வந்து கஸ்டம் லேஅவுட்டு. அதில் வந்து இந்த கன்ஸ்ட்ரைன்ட் லைன் இல்லைனா என்ன ஆகும்னா நான் இப்போ வந்து ஒரு பேட்லெட்லேருந்து ஒரு பட்டனோ இல்லை ஒரு டெக்ஸ்ட்டோ நான் இதுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணுறேன்னா இங்கே இந்த இடத்துல சென்டரில் இருக்குது. ஆனால் நீங்கள் அதே பெரிய டிஸ்பிளே ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா இது சென்டரில் இருக்காது, வேறு ஏதாச்சும் சில இடத்துல பொசிஷன் ஆகிருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரைன்ட் லைன் யூஸ் பண்ணுறாங்க. இந்த கன்ஸ்ட்ரைன்ட் லைன் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நீங்கள் சென்டரில் வச்சிங்கன்னா எவ்வளோ பெரிய டிஸ்பிளே யூஸ் பண்ணாலும் இது சென்டரில் தான் இருக்கும். அதுக்கு தான் வந்து கன்ஸ்ட்ரைன்ட் லைன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் லாக். ஸோ இந்த ஈவெண்ட் லாக் எதுக்குன்னா நம்ம ஆப் ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கோம்ல, இல்லை ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்ருக்கோன்னா அதோட எரர்ஸ்லாம் வந்து இந்த ஈவெண்ட் லாகில் தான் காட்டும். ஸோ எப்பயுமே வந்து இது மேலே ஒரு கண் வச்சுக்கோங்க.
அப்புறமா ஃபைனலாக நம்ம ஆப் டிசைன் பண்ணி முடித்த உடனே அந்த ஆப்பை எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணுறது. ஸோ அதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து எமுலேட்டர் மெத்தட். ஸோ எமுலேட்டர் மெத்தட்னா என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறீங்கல்ல, ஃபிசிக்கலாக யூஸ் பண்ணுறீங்க. அதே வந்து ஒரு விர்ச்சுவலாக எப்படின்னா நம்ம ஸ்க்ரீன்லேயே வந்து அந்த மொபைலை வந்து சிமுலேட் பண்ணி காட்டும் அந்த ஆப்பை. அதுதான் வந்து எமுலேட்டர்னு சொல்லுவாங்க. இன்னொரு மெத்தட் என்னென்னா யூஎஸ்பி டீபக்கிங் மெத்தட். ஸோ இந்த மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுறோன்னா, உங்களோட சிஸ்டமில் உங்கள் ஆண்ட்ராய்டு டிவைஸை வந்து யூஎஸ்பி வழியாக கனெக்ட் பண்ணுங்கள். அப்புறமா உங்களோட டிவைஸில் செட்டிங்ஸ் போனீங்கன்னா ஆண்ட்ராய்டு டெவலப்பர் ஆப்ஷன்னு ஒன்று இருக்கும். அந்த ஆப்ஷனில் டேர்ன் ஆன் யூஎஸ்பி டீபக்கிங்னு இருக்கும்ல, அதான் ஆன் பண்ணுங்கள். ஸோ ஆன் பண்ண உடனே என்ன ஆகும்னா, உங்களோட ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டிவைஸை வந்து டிடெக்ட் பண்ணும். டிடெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ஆப்பை வந்து ப்ளே பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபிசிக்கல் ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து அந்த ஆப் ரன் ஆகும். இதுதான் வந்து அந்த 2 மெத்தட். இப்போது நம்ம ஃபஸ்ட் மெத்தட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு விர்ச்சுவல் டிவைஸை வந்து செட்டப் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே மேலே இருக்க ரன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு வந்து செலக்ட் டிப்ளாய்மெண்ட் டார்கெட்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து கனெக்டட் டிவைசஸ், அப்புறமா அவைலபிள் விர்ச்சுவல் டிவைசஸ்னு இருக்குது. அதில் கனெக்டட் டிவைசஸ் எதுக்குன்னா, இப்போது நான் சொன்ன மாதிரி உங்களோட மொபைலில் வந்து டீபக்கிங் ஆன் பண்ணி உங்கள் டிவைஸை வந்து உங்கள் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ வந்து டிடெக்ட் பண்ணி இந்த இடத்துல காட்டும். அதே மாதிரி விர்ச்சுவல் டிவைசஸ்னால் என்னென்னா, ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஒரு மொபைல் டிவைஸை காட்டும். அதுக்கு தான் வந்து நம்ம விர்ச்சுவல் டிவைஸ் செட்டப் பண்ணுறோம். ஆல்ரெடி நான் வந்து நெக்ஸஸ் 5Xன்னு சொல்லிட்டு API 28 வெர்ஷனில் வந்து நான் வந்து ஒரு டிவைஸ் செட்டப் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் பண்ணணும் என்ன பண்ணணும்னா, கிரியேட் எ நியூ விர்ச்சுவல் டிவைஸ்னு இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு செலக்ட் ஹார்ட்வேர்னு வரும். இதுதான் வந்து வேரியஸ் மொபைல்ஸ், ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ். உங்களுக்கு எந்த மொபைல் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பிக்சல் இருக்குது, நெக்ஸஸ் இருக்குது, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் வந்து நெக்ஸஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா நெக்ஸ்ட் கொடுக்கணும். அதில் வந்து நிறைய ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸ் இமேஜஸ்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு பை, ஆண்ட்ராய்டு ஓரியோ, அந்த மாதிரி நிறைய இருக்குது. நவ்கட்லாம் இருக்குது. நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன இமேஜ் சூஸ் பண்ணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஆண்ட்ராய்டு பை. ஸோ அது கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தவொன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு விர்ச்சுவல் டிவைஸ் செட்டப் ஆகிடும். ஸோ நம்ம இப்போ செட்டப் ஆன விர்ச்சுவல் டிவைஸை வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போது இங்கே ப்ளே பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து உங்களோட செட்டப் பண்ண விர்ச்சுவல் டிவைஸை வந்து செலக்ட் பண்ணி ஓகே கொடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸ் ரன்னிங் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் வந்து ரன் ஆகுது. ஸோ இதுதான் வந்து நான் சொன்ன விர்ச்சுவல் டிவைஸ். ஸோ நீங்கள் ஃபிசிக்கலாக ஒரு ஆண்ட்ராய்டு டிவைஸ் வச்சுருக்கீங்கள, அதே மாதிரி இது வந்து ஒரு விர்ச்சுவல் ஆண்ட்ராய்டு டிவைஸ். இதுதான் நீங்கள் வந்து என்ன ஆப் வந்து இங்கே நீங்கள் டிசைன் பண்ணாலும் நீங்கள் இந்த ஃபோனில் வந்து அதை எமுலேட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் இது ஃபுல்லாக செட்டப் ஆகிறதுக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட விர்ச்சுவல் டிவைஸ் வந்து ப்ளே ஆயிடுச்சு. ஸோ இதுதான் உங்களோட விர்ச்சுவல் டிவைஸ். இப்போ நீங்கள் எந்த ஆப் இதில் டிசைன் பண்ணாலும் நீங்கள் வந்து இந்த மொபைலில் வந்து நீங்கள் வந்து அதை எமுலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை வந்து நம்ம இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணுவோம். இந்த ஆப்பை வந்து விர்ச்சுவல் டிவைஸில் ப்ளே பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, மேலே இந்த ப்ளே பட்டன் இருக்குல்ல, அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நம்மளோட விர்ச்சுவல் டிவைஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ அந்த ப்ராசஸ் ரன் ஆகிட்டுருக்கு. நம்ம ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் வந்து லோட் ஆகுது. இதை பார்த்தீங்களா, நம்மளோட ஆப் வந்து இதில் வந்து காட்டுது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா, ஒரு விர்ச்சுவல் டிவைஸில் வந்து இந்த ஆப்பை ரன் பண்ணி பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, உள்ளே இந்த ஹலோ வேர்ல்டு இருக்குல்ல, இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அதே மாதிரி அதோட சைஸும் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இங்கே சேஞ்ச் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து ஆட்ரிபியூட்ஸ்லையும் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதோட XML ஃபைல்லையும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது இதில் டெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் வந்து ஹலோ வேர்ல்டுன்னு இருக்குல்ல, அந்த இடத்த வந்து நம்ம ரீநேம் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதுலேயும் சேஞ்ச் ஆகுது, ஆப்லேயும் சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட்டோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணோன்னா, என்டர் ஆண்ட்ராய்டு டெக்ஸ்ட் சைஸ். ஸோ டெக்ஸ்ட் சைஸ் இருக்குல்ல, அதில் வந்து 80 பிக்சல். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டோட சைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ போய் நீங்கள் டிசைன் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டெக்ஸ்ட்டில் போயிட்டு நம்மளோட டெக்ஸ்ட்டையும் அப்புறம் ஃபாண்ட் சைஸையும் சேஞ்ச் பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதே
விஷயத்த வந்து நம்ம ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணி வந்து இதை சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போது நான் வந்து இந்த ஈவில் ஜீனியஸ் லேப் செலக்ட் பண்ணுறேன். அப்புறமா இதில் போய் சர்ச் பண்ணுறேன். அதில் போயிட்டு டெக்ஸ்ட். ஸோ உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் வந்துடுச்சா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஷிபின் நான் அடிக்கிறேன். என்ட்ரு பண்ணும்போது ஷிபின்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போது அதே மாதிரி சைஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். அப்போது நான் என்ன பண்ணேன்னா அதிலே சர்ச்சில் போயிட்டு சைஸ் 80 பிக்சல், நம்ம அங்கே 80 பிக்சல்னு XML ஃபைலில் சேஞ்ச் பண்ணோம்ல, அதே மாதிரி இங்கேயும் சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 80 வந்து 100 பிக்சலாக மாற்றி என்ட்ரு பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இங்கேயும் வந்து சைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து இப்படியும் வந்து உள்ளே இருக்க டெக்ஸ்ட் வியூவை வந்து மேனிபுலேட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்குல்ல, அதுக்கு மேலே இருக்க இந்த கலர். ஸோ இந்த கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, இந்த பேக்ரவுண்ட் கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லி தர போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இதோட கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த ஃபைல் சிஸ்டம் இருக்குல்ல, அதில் போய் வேல்யூஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் கலர்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, colors.xml, அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கலர்ஸ்லாம் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, இதுதான் வந்து கலர் கோடு. நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்கன்னா, கலர் கோட்ஸ்லாம் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கலருக்கு ஒரு கோட் வரும். நீங்கள் அந்த கோட் இதில் என்ட்ரு பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து இங்கே இந்த இடத்துல இருக்குல்ல, அதை வந்து டபுள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் பேட்டர்ன் ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து இந்த கலரை இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கண்டென்ட் மெயின்கில் போய் பார்க்கும்போது என்ன ஆகும்னா, இந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு இதோட பேக்ரவுண்ட் கலர் மாற்ற போகிறோம். அதுக்கு என்ன பண்ணோன்னா, அதே மாதிரி இந்த வேல்யூஸ்குள்ளே இருக்க இந்த கலர் XML இருக்குல்ல, அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் வந்து இங்கே ஒரு கலர் ஆட் பண்ணுங்கள். கலர் நேம் இஸ்குவல் டு, நீங்கள் ஏதாச்சும் ஒரு கலர் கொடுங்க. லைக் பேக்ரவுண்ட். அப்புறமா இதை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் என்ன கலர் சூஸ் பண்ண போகிறேன்னா, இதே கலர் கோடு யூஸ் பண்ண போகிறேன். அதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கலர் வேணுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த கலரை சூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி எதாவது கலர் வரணுன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து இந்த கலர் எங்கே ஆட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அதோட கண்டென்ட் மெயின் இருக்குல்ல, அதில் போயிட்டு டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். அப்புறமா இந்த ஆண்ட்ராய்ட் சப்போர்ட் கன்ஸ்ட்ரைன்ட் லேஅவுட் இருக்குல்ல, அதுதான் வந்து உங்களோட இந்த லேஅவுட்டோட கலர். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த டெக்ஸ்ட் வியூவில் வந்து இந்த கலர் ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த டெக்ஸ்ட்டோட பேக்ரவுண்டாக தான் அது வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இங்கே ஒரு கோட் ஆட் பண்ணணும். ஆண்ட்ராய்டு பேக்ரவுண்ட். ஸோ பேக்ரவுண்ட் இஸ்குவல் டு, நம்ம ஆல்ரெடி கலரில் வந்து நம்ம வந்து பேக்ரவுண்ட்னு ஒரு கோட் ஜென்ரேட் பண்ணோம் தெரியுமா, அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன ஆகும்னா, அந்த கலர் இந்த பேக்ரவுண்டுக்கு ஆட் ஆகிடும். இப்போ பாருங்கள், நீங்கள் அதே மாதிரி என்ன கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கான விஷயம்லாம் நான் சொல்லி தந்துட்டேன். இது பார்ட் 1 வீடியோ தான். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சின்ன ஆப் ஒன்று டெவலப் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓரளவுக்கு இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வந்து உங்களுக்கு ஃபெமிலியர் ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் பற்றி சொல்லி தரணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சாஃப்ட்வேரை நான் சொல்லித்தரேன். திஸ் இஸ் ஷிபின் சைனிங் ஆஃப். பாய்.